தண்டகாரண்யம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் அதியன் ஆத்திரை. இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா கலையரசன், தினேஷ், பாலசரவணன், ஷபர் அண்ட் ரித்திவிகா, பின்ஷு, ரேச்சல் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள். அண்ட் தண்டக்காரண்யம் படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த முருகன் இந்த பக்கம் சேலம் பக்கம் ஒரு கடைநிலை ஊழியராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவர் வந்து எப்படியாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வருஷமாக தீவிரமாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பார். அவருடைய அண்ணன் சடையன் வந்து ஊரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் மீது நடக்கக்கூடிய அந்த அநியாயங்களை, அந்த மோசமான விஷயங்களை வந்து தட்டி கேட்பாரு. நியாயமான ஒரு கேள்வியும் வந்து கேட்பாரு. அரசு அதிகாரிகளே இருந்தாலுமே அதை வந்து எதிர்த்து நிற்பார் சடையன். ஸோ இங்கே அதே மாதிரி தான் பழங்குடிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய மரங்களை, புளிய மரங்களை வந்து ஏலத்துக்கு விடுறாங்க. அப்படி ஏலத்தில் விடும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெரிய நபர் வந்து அதை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, வேற ஒரு அவருக்கு தெரிஞ்ச பழங்குடி மூலிமா. இதை வந்து சடையன் கேள்வி கேட்பதனால அங்கே இருக்கக்கூடிய ரேஞ்சருக்கும் சடையனுக்கும் வந்து பிரச்சனை வருது. இந்த கோவத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட வேற ஒரு பிரச்சனையில் வந்து முருகனை வந்து பழிக்க வாங்குறாரு. அப்படி பழி வாங்கும்பொழுது முருகனுடைய 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. முருகனால் இதை கொஞ்சம் ஏற்றுக்கவும் முடியல. அதன் பிறகு முருகன் வந்து எப்படியாவது வந்து ரேஞ்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக நார்த்துக்கு போகிறாரு. ஜம்ஷெட்பூரில் வந்து போகிறாரு. தான் ஒரு வந்து நக்சல் அப்படியா இருந்ததாகவும் இப்போ வந்து அவருக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக அரசாங்கம் வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கு. அந்த ஸ்கீம்லையாவது ஜாயின் பண்ணி வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படாத கஷ்டங்களை வந்து படுறாரு. அதன் பிறகு ரேஞ்சர் ஆனாலா இல்லையா முருகன் அப்படின்றது தான் மீதி இருக்கக்கூடிய கதை. கிட்டத்தட்ட இதில் நான் வந்து ஒரு முக்கியமான லைனையே ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரூட்டடாக இருந்துச்சு படம். ரொம்ப 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 ரூட்டடாக இருந்துச்சு. ரொம்ப நெருக்கமாக அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து பல டைலாக்ஸ் வந்து உணர்த்திக்கிட்டே இருந்துச்சு. அதில் அவங்க அப்பா வரக்கூடிய கேரக்டர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த துணியை பார்த்தாலே நான் வந்து பயப்படுவேன், அந்த காக்கி சட்டையை பார்த்தாலே பயப்படுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு டைலாக் வந்து இருக்கும். அது ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. எவ்வளோ ப்ரூட்டாலிட்டி வந்து அந்த மக்கள் மீது நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ரேஞ்சர்ஸ் எந்த அளவுக்கு வந்து வன்மமாக வந்து நடந்துருக்காங்க. இதுக்கு முன்காலத்தில் அரசாங்கம் அப்படின்றதே, அதாவது நாட்டை வளப்படுத்துறது அப்படின்றது, நாட்டில் இருக்கிறவுடைய வளத்தை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்குறது, அந்த மக்களுக்கு கொடுக்குறது இல்லை. இதுதான் நாட்டை வளப்படுத்துறது அரசாங்கத்தோடைய புரிதல் படி. இப்படி பல விஷயங்களை வந்து ரொம்ப ரூட்டடாக, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து பேசியிருக்கு தண்டகாரண்யம். கதை அந்த முருகன்ல இருந்து யார் அந்த சடையன் வந்து எந்த மாதிரியான ஒரு நபர், முருகன் எந்த விஷயங்கள்லாம் இது பண்ணுறாரு, முருகனுடைய காதல் எப்படி இருக்குது அப்படின்றத ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஸ் ஏ ரைட்டிங்காக வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. இது ஏதோ வந்து ஒரு தற்செயலான ஒரு இது கிடையாது, இல்லை டேரக்டர் ஏதோ ஒரு புனைவு கதைகள்லாம் வந்து இது பண்ணல. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், அதாவது செய்தித்தாள்களில் வந்த சம்பவங்கள் அடிப்படையில் எழுதியிருக்கு. இதில் கொஞ்சம் புனைவுகள் வந்து இருந்தாலும், அந்த சினிமாட்டிக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து சேர்த்துருந்தாலும் ஓவராலாக ஒரு முக்கியமான படமாக வந்து இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக எனக்கு வந்து ஃபயர் மூமெண்ட் தான். கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து எல்லாருமே வாட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் தண்டகாரண்யம் விஷுவலாக வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அழகான அந்த காடு, பிரமிப்பான அந்த விஷயங்கள், லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற அந்த விஷுவல்ஸ், அதாவது ஷபர் வந்து அமர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் வருவார். அந்த கேரக்டராகட்டும், இல்லை கலையரசனுடைய முருகன் கேரக்டராகட்டும், இப்படி எல்லா விஷயங்களும் குறிப்பாக வந்து ரொம்ப காலமாக பேசப்படாது வந்து இந்த கடைநிலை ஊழியர்களோட கஷ்டங்கள் தான். அதை ஸ்க்ரீனில் ரொம்ப எலாபரேட்டாக வந்து டேரக்டர் பேசியிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த படம் வந்து பேசியிருக்கு. ஒட்டுமொத்தமாக நான் வந்து ஒன்று தான் சொல்லுவேன், தண்டகாரண்யத்தை வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான, ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். ரொம்ப ரூட்டடான ஒரு படம், ரொம்ப யதார்த்தமான கதையை வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம கதையை வந்து சொல்லியிருக்காங்க.